வித்யாசாகர் வந்து என்னென்னா, அவர் தமிழ் சினிமாவினுடைய இந்த பாடல் முகத்தை வந்து ஒரு இளைஞர்கள் பக்கம் திருப்பினது அவருடைய அவருடைய முயற்சி வந்து ரொம்ப பெரிய முயற்சி, சாதாரணமாக சொல்ல முடியாது. என்னென்னா மொத்தம் வந்து ஒரு 6 பாட்டு அப்படின்னா 6 பேருக்கு பிரிச்சுருவார். நீங்கள் எத்தனை மாதம் கழிச்சு வந்து எழுதினாலும் நீங்கள் தான் எழுதணும். அந்த மாதிரி ஏன்னா கண்டினியூஸாக அவர் படங்கள் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் என்னென்னா இந்த பாட்டு முத்துக்குமார், இந்த பாட்டுன்னா இதில் என்ன நடந்ததுன்னா, நீங்கள் தனித்தனியாக பாட்டு எழுதுவீங்க, ஆனால் அந்த வரிகளை தேர்வு செய்யும்போது எல்லா கவிஞரும் இருப்போம். இப்போ உங்கள் பாடல் வரிகள் இருக்குன்னா மற்ற எல்லாரும் இருப்பாங்க. இதுக்கு தலைமை கவிஞர் வந்து அறிவுமதி என்ன, சரி, அவர் தான் வந்து மார்க் போடுறது, அதில் ஏதாவது சரி பண்ணுறது அந்த மாதிரி. அப்போனா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது வந்து ஒரு கவியரங்கத்துக்கு போகிற இது வந்து வித்யாசாகருடைய. ஆமாம், வித்யாசாகருடைய மிகச்சிறந்த இலக்கிய ரசிகன். அவர் வந்து மிகப்பெரிய அவர் வரிகளை வந்து தேர்ந்தெடுக்கும் போதே நமக்கு வந்து ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை விட உச்சரிப்பார். இசையமைப்பாளர்களுக்கு மொழியிலையும் ஒரு பெரிய பரிசம் வேணும். ஏன்னா இளையராஜா சாருக்கு அப்படி ஒரு ஆமாம், அது இருந்தால் தான் பாடல்கள் நல்லா வரும் இயல்பாகவே. கனவுகள் பரவாயில்லை, கவிதைகள் பரவாயில்லை, கனவெண்ணை கொத்தி தின்றால் அவர் படிக்கும்போது தான் இப்படி இருக்கா இந்த பாட்டுன்னு நமக்கு தெரியும். அது மாதிரி எழுதி கொடுக்குற லிரிக் வந்து அப்படி உச்சரித்து அவ்வளோ சந்தோஷமாக மெட்டமைப்பார். ஒரு 5-10 நிமிஷம் பாடலாக வந்தப்புறம் அது பரவாயில்லைன்னு உங்களுக்கு தோணுச்சா? அந்த பாட்டு வந்து அதெல்லாம் தெரியாது அப்பெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஏதோ அதாவது 2வது பாட்டு, முதல் பாட்டு வந்து வெற்றி அடையும் பொழுது ரெக்கார்டிங்கில் இருந்தேன், வெளியில இருந்து கேட்போம். சரி சரி. இந்த பாட்டு ரெக்கார்டிங் அப்போ நான் இல்லை. இது உதித் நாராயணன் வந்து டேட்டு ரொம்ப லேட்டாக இருந்தது. சரி, அதனால் இதெல்லாம் தெரியாது. பரவாயில்லை, அது ஓகே, அதெல்லாம் நமக்கு அப்போல்லாம் ஒன்றும் தோணலை. பரவாயில்லை, தப்பாக பாடியிருக்காருல அப்படின்னு எல்லாம். ஆமாம், தப்பாக தான் பாடியிருக்காரு, நம்ம என்ன பண்ண முடியாது.